குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 7:10 டியூட்டி கிளம்பி போயிட்டுருக்கேன். மக்களே நேற்று ரூமுக்கு 2 மணிக்கு தான் வந்தேன். அது வீடியோ எடுக்க முடியல என்னால். ஏன்னா வந்ததே ஃபுல் டயர்டு. அப்படி வந்து தூங்கிட்டேன். இது டிஜேலாம் பார்த்துருப்பீங்க, வாய்ஸ் ஓவர் தான் வந்திருக்காது. ஆனால் பஃபேட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மக்களே ரெஸ்டாரண்ட்டில் என்ட்ரி ஆகிட்டோம். ரெஸ்டாரண்ட்டு தான் மக்களே. ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம 102க்கு தான் வந்தோம். ஒரு பிளைன் டீ. மக்களே 303க்கு போயிட்டுருக்கோம். ரூம் சர்வீஸ் காலங்காலத்தில் 7 மணிக்கு. நியூ இயர் நாளைக்கே வேலை தான். என்ன பண்ண, நியூ இயர் கூட ஃப்ரீயாக இருக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 303க்கு வந்துட்டேன் நான். அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே மணி 1:30, ரூம் போயிட்டுருக்கேன். பிரேக் ஷிஃப்ட்டு. திருப்பி 6:30க்கு வரணும். நம்மளுக்காண்டி அந்த வெள்ளை கலர் தெரிஞ்சில் எதாவது ஆச்சக்கலர் கவுண்டரு நமக்காக வெயிட்டிங். 6:30க்கு திருப்பி அதே செட்டிங் அடிக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே மணி 4 ஆகுது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது ஒரு பாட்டை அப்படியே அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது எவ்வளோ வியூஸ் வருதுன்னு. சப்போஸ் அதை அப்டேட் ஆச்சுன்னா அதுவும் டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மக்களே மணி 6:30, ரிட்டையர் டியூட்டிக்கு போயிட்டுருக்கோம். பிரேக் முடிச்சிட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 1 நிமிஷம் தான் அப்டேட் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் அப்டேட் ஆகும்னு தெரில. பார்த்துட்டேன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி ரூம் ஃபுல்லாக என்னன்னு தெரில, போய் கேட்கணும். ரூம் ஃபுல்லுன்னா இன்றைக்கி ரூம் சர்வீஸ் அதிகமாக இருக்கும். அதான் 10 நிமிஷத்துக்கு மேலே வரும். நான் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 10 காரு மேலே நிற்கிது. பார்க்கலாம் இன்றைக்கி நிலமை எப்படின்னு. மத்தியானம் 50ன்னு சொன்னாங்க பேக்ஸு. மத்தியானம் பஃபே வேறு இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. நீ டே 1 நியூ இயர் வருஷம். அதனால் பாதி கெஸ்ட்டு சிக்கன் நல்லா இருப்பாங்க. 6 மணிக்கு நல்லா பனி விழ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டூட்டி நடந்து தான் போயிட்டுருக்கோம். செம்ம கோல்டு அடிக்குது. தெரிஞ்சு இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் பிஸியாக இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். நான் போனோடனே ஃபுட் பிக்கப் இருக்கும், அதையும் பார்க்கணும். வெளியில் வர செம்ம பனி விழுக ஆரம்பிக்குது. கோல்டு இப்போயும் கையெல்லாம் விரைக்குது. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோமா, அப்படி கையெல்லாம் விரைக்குது ஒரு பக்கம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன் நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே ஒரு காஃபி, இருட்டில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. அது போக ஒரு பஜ்ஜி ஒன்று குளிரில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நிலாவே ஃபுல்லாக மறைஞ்சு போச்சு இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வந்துட்டு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது என் சொந்த பாட்டு ஒன்று எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நான் க்ரியேட் பண்ணுறது எப்படி சொல்லலாம், ஏஐ மூலியமாக க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் என் சொந்த யோசனையில் அந்த இது வச்சு க்ரியேட் பண்ணுறது. வாய்ஸ் மட்டும் சேஞ்சாக இருக்கும், நம்ம வாய்ஸ் வராது. ஏன்னா நம்ம வாய்ஸ் பாட்டுக்கு செட் ஆகாது. நம்மளால் பாட்டு மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். நம்மளுக்கு அந்த திறமை மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு ஓனாக சிந்திக்க தெரியும், ஆனால் அது பாட தெரியாது. அதனால் ஓனாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச அப்டேட் ஆகும், இல்லை நாளைக்கு கழிச்சு அப்டேட் ஆகும். அது இப்போ நம்ம 111க்கு போகிறோம். விஐபி கெஸ்டாமா, அது எவ்வளோ தூரம் வியூஸ் வருதுன்னு தெரில. 111. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஃபி தான், பிளாக் காஃபி. வாயில் போக விட்டு போயிட்டுருக்கேன். அதை சேட்டு அடிச்சு போயிட்டுருக்கேன். எப்படி தெரியுமா, ஃபோனு ஓதுனா வாயிலேருந்து புகை வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போது கம்ப்ளைண்ட்டு
1 அவங்க கண்ணாடி தொலைஞ்சு போச்சாம்மா. அது லாஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டில் வந்து ஹவுஸ் கீப்பிங் தான் க்ளீன் பண்ணாங்க. எனக்கு அவங்க மேலே டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்த மேனேஜர் வந்து பேசுவாங்க. இந்த மேடில் ஏறி இறங்க முடியல, சரியாக மூச்சு வாங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் போய்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். தண்ணி அதிகமாக விழுந்தாவே இப்படி தான், சரியாக மூச்சு வாங்கும், நடக்க முடியாது. அது இல்லாமல் ஃபுல் இறக்கமா சத்தியமாக வர நடக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா அப்டேட் பண்ணுவோம். இப்போ பெட் ஃபுட் கொண்டு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் கிக்காப் அப்படியே ஒரு கிக்காட் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கேன். 30 ரூபா அது. ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக போகுது. என்ன நியூ இயர் முதல் நாளில், அதனால் 113 போகிறோம். இதுதான் ஃபுட்டு. அது போக நம்மளுக்கு கிக்காட் சைடில் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருக்கேன். சரி, நான் ரூம் கிட்டே போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, இப்போ 113லேருந்து ரிட்டன் பவுல் கேட்டிருக்காங்க. ஒட்டுக்க கேட்குறதுனா நல்லது, தனித்தனியாலாம் கேட்காதீங்க. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய இறக்கம்னு, திரும்பி முன்னாடி வேறு ஏறணும். தயவு செஞ்சு யார் இருந்தாலும் ஒட்டுக்காக கேளுங்க. இதுக்கு மேலே பணம் வெளிச்சா மற்றல, அதனால் நான் இப்போயும் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவுல் கொண்டு போகிற மாதத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. மக்களே, 113க்கு போயிட்டுருக்கோம். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட்டு, அப்புறம் பெட்டோட இது கேட்டாங்க. இதுக்கெலாம் நம்ம போக மாட்டோம். அதாவது கௌரவத்துக்காண்டிலாம் சொல்ல, குள்ளே வேலை இருக்குது. ஆனால் இங்கே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஏன்னா ஒரு 4 நிமிஷம் தான் இன்றைக்கி வீடியோ வந்திருக்கு. 10 நிமிஷமாக அட்லீஸ்ட் வரணும். அதுக்கு தான் நம்ம அதனால தான் மெயினாக போகிறது. நம்ம இன்றைக்கி பஃபேட்டு தான். நான் உட்காந்து ஐஐடியை பார்த்துட்டு இருக்கேன் வேணும்னேவும். அது இந்த வீடியோ கண்டி தான். ஆனால் அந்த நைட்டில் எதுவும் அவ்வளோவா காமிக்க முடியாது. கிட்டத்தட்ட இப்போ நான் 3-4 தடவை ஏறி இறங்கிட்டேன். மேலே கீழே மட்டும். இப்போ அவ்வளோவா குளிர் அடிக்கலை, ஏன்னா பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரூம் மட்டும் வர மோசம் செம்ம குளிர், பேசக்கூட முடியல. அப்போ இப்போ அதெல்லாம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன் பக்கத்தில். அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். கொடுத்துட்டு நான் ரிட்டன் போயிட்டுருக்கேன். நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்புறமா அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். மேலே நீலாம் இன்றைக்கி கிளியராக தெரியுது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எதுவும் தெரில. இங்கே ஊட்டி கிளைமேட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நேரத்தில் அப்படி இருக்கும், இன்னொரு நேரத்தில் வேறு மாதிரி மாறும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு எதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். PS2க்கு தான் ஃபுட்டு தரதுக்காண்டி வந்தேன். தந்தாச்சு, கெஸ்ட் திடீர்னு வந்துட்டாங்க, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தாண்டி நம்ம ரிட்டன் ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். கதை நம்மளுக்கு 103க்கு மக்கள் டியூட்டி முடிஞ்சிச்சு, அதான் உட்காந்துட்ருக்கோம். நான் காலையில் அப்டேட் பண்ணுறேன். பாய்.